everyone, welcome back to Veranda Race. நான் உங்கள் நரேஷ் குமார். சமீபத்துல SSC CHSL க்கான நோட்டிபிகேஷன் வெளியா இருந்தது. நீங்க எல்லாரும் அந்த எக்ஸாமுக்கு ரொம்ப ஆர்வமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்றதுக்காக டார்கெட் SSC CHSL அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமை நம்ம யூடியூப்ல கண்டக்ட் பண்ண போறோம். சார் இந்த ப்ரோக்ராம் என்ன சார், என்ன பண்ண போறீங்க, எப்படிலாம் வீடியோஸ் வரப்போகுது அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா நம்ம விளக்க போறோம். இதற்கு முன்னாடியே SSC CHSL ல எந்தெந்த டாபிக்ல இருந்தெல்லாம் கேள்வி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி வெயிட்டேஜ் ஆஃப் த டாபிக் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். லாஜிக்கல் ரீசனிங் கொடுத்தாச்சு. அதே மாதிரி ஆப்டிடியூட், இங்கிலீஷ் அண்ட் ஜெனரல் நாலேஜுக்கும் வேணும்னா சொல்லுங்க, கண்டிப்பா நம்ம கொடுக்கலாம். ஏன்னா ஒரு டாபிக்கோட வெயிட்டேஜ் தெரிஞ்சாதான் அது நம்ம எவ்வளவு படிக்கணும், எவ்வளவு மெனக்கெடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். சோ கேள்வியே வராத டாபிக் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப நேரம் பிராக்டிஸ் பண்ணக்கூடாது இல்லையா? சோ அதற்காக தான் வெயிட்டேஜ் டாபிக் வீடியோவை மறக்காம பாத்துருங்க. அதற்கு பிறகு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, CGL எக்ஸாம்ஸ் இப்ப நடந்து முடிஞ்சது. சோ CGL நிறைய பேர் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. அதுல நீங்க தவற விட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்ப நம்ம சரி செய்யணும். அப்பதான் அந்த CHSL எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். சோ இப்ப நிறைய ஸ்லாட்ல நிறைய எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. அதனுடைய ஆன்சர் கீயும் வெளியிட்டிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, CGL ல கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளையும் டெய்லி யூடியூப் வீடியோஸ்ல ஒரு 20 क्वेश्चंस நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். சோ ஏன்னா இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் SSC ல நடந்தது. என்னன்னா CGL அண்ட் CHSL சிலபஸையே கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிருந்தாங்க. டயர் 2 எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு CGL டயர் 2 இது வரைக்கும் லாஜிக்கல் ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இருந்ததே இல்ல. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி தான் CHSL லயும் லாஜிக்கல் ரீசனிங் இதெல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க இல்லையா? சோ அதனால லாஜிக்கல் ரீசனிங்க்கு நீங்க நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். சோ இப்போ நம்ம இந்த வீடியோஸ்ல எல்லாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு 20 क्वेश्चंस இங்க நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். சோ பிராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு 20 क्वेश्चंस உங்களுக்கு ஹோம்வொர்க்கா கொடுக்க போறோம். ஏன்னா இங்க நடத்தும்போது புரியும், நீங்களே சால்வ் பண்ணும்போது சந்தேகம் ஏற்படும் இல்லையா? சோ அதனால ஹோம்வொர்க் பண்ணிட்டு அதனுடைய ஆன்சர்ஸ் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனாலும் அடுத்த நாள் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது ரெகுலரா நிக்காம போகுது. ரீசனிங்க்கு மட்டும் இல்ல, ஆப்டிடியூடுக்கும் இதே மாதிரி பண்ண போறோம், இங்கிலீஷ்க்கும் இதே மாதிரி பண்ண போறோம். சோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். இப்போ CGL क्वेश्चंस படிக்கும்போது CHSL எப்படி சார் இது பயனளிக்கும் அப்படின்னு கேட்டா, சிலபஸ் இப்பதான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ அப்ப இதே பேட்டர்ன்ல தான் நமக்கு CHSL क्वेश्चंस வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவாவே SSC ல previous year क्वेश्चन பேப்பர்ஸ் படிக்கிறது ரொம்பவே அவசியம். அதே டைப் அதே क्वेश्चंसலாம் கூட ரிப்பீட் ஆனதை நம்ம பாஸ்ட்ல பாத்துறோம். அதனால மெமரி பேஸ்ட் क्वेश्चंस படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தான் அந்த மெமரி பேஸ்ட் क्वेश्चंस உங்களுக்காக நீங்க தனியா போய் தேடி பிராக்டிஸ் பண்றது நாங்களே இங்க எடுத்துட்டு வந்து எவ்ரிடே ஒரு 20 क्वेश्चंस ரேண்டம் டாபிக்ஸ்ல, இப்ப பிளட் ரிலேஷன்ஷிப், டைரக்ஷன்ஸ் அப்படி தனியா டாபிக் போடுறதுக்கு பதிலாக ரேண்டமா இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸ்ல இருந்தும் क्वेश्चंस எடுத்து வர போறோம். சோ அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஒரு டாபிக் அதுல நம்ம டிஸ்கஸும் பண்ணலாம். பேசிக்ஸ் கூட அதுல நம்ம சொல்லலாம், ஷார்ட்கட்ஸையும் நம்ம சொல்லலாம். நீங்க கேட்கக்கூடிய நிறைய டாபிக்ஸ், அனலாகியா இருக்கட்டும், குவான்டிஃபிகேஷனா இருக்கட்டும், எம்பெடட் ஃபிகர்ஸா இருக்கட்டும், மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் போன்ற எல்லா கேள்விகளையும் கலந்து அந்த செஷன்ல எடுத்து வர போறோம். இந்த பிராக்டிஸ் செஷன் உங்களுடைய ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அக்யூரசியை மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த டச்லயே இருக்க முடியும். பிராக்டிஸ் தான் முக்கியம். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவுல பயிற்சி எந்த அளவுக்கு நம்ம பண்றோமோ அதுதான் நம்ம போய் எக்ஸாம்ல டெலிவரி பண்ணிட்டு வர முடியும் இல்லையா? சோ அதனால இந்த வீடியோ இனிமே ரெகுலரா நீங்க பார்க்கலாம். சோ என்னோட லைவ் 4 PM எவ்ரிடே 4 PM SSC CHSL டார்கெட் பண்ணி உங்களுக்கு மெமரி பேஸ்ட் क्वेश्चंस எடுத்து பிராக்டிஸ் கொடுக்க போறோம். அந்த ஹோம்வொர்க்கை சால்வ் பண்றது ரொம்ப அவசியம். அந்த ஹோம்வொர்க்ல நீங்க என்ன டவுட் இருந்தாலும் அதை அடுத்த நாள் நீங்க கேட்கலாம். சோ அதனுடைய ஆன்சர்ஸையும் நீங்க என்ன பண்ணலாம்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடலாம். அது எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்றதுக்கு கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துடலாம். அதை வச்சு நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். எவ்ரிடே பிராக்டிஸ் அண்ட் ஹோம்வொர்க் ரெண்டுமே இருக்க போகுது. சோ இந்த செஷன்ஸை மறக்காம எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. சோ நம்ம இந்த வரக்கூடிய CHSL எக்ஸாமை கண்டிப்பா வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள். சோ நன்றி, வணக்கம்.